வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான பரபரப்பான தகவல். சற்று முன்பு திடீரென ஸ்டாலினுக்கு போன் போட்ட மோடி. என்ன காரணத்துக்காக திடீர்னு முதல்ல ஸ்டாலினுக்கு போன் போட்ட மோடி, எதனால் போட்டிருக்காரு, அதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்குறதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிர்ச்சியான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு திடீரென ஸ்டாலினுக்கு போன் போட்ட மோடி. அதிரடி நடந்திருக்கு. என்ன காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு கால் செஞ்சுருக்காரு மோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வரும் முதல்வர் ஸ்டாலின், அதாவது இப்போது மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு ஒரு தடவை கூட அவர் விசிட் பண்ணலை. அதாவது பார்க்குறதுக்கோ, அவங்களுக்கு நிதி நிவாரணம் கொடுக்கறதுக்கோ, அடிப்படை வசதிகள் செஞ்சு தரவோ எதுக்குமே பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் போகவே இல்லை. இது ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினோட வீட்டில் அவருடைய ரகசிய அறையில் பார்த்திங்கன்னா 250 கோடிக்கும் மேலே கருப்பு பணம் சிக்கியிருக்கு. இதை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2வது சர்ச்சை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன், அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய பண்ணை வீட்டில் கிணற்றுக்கு அடியில் 350 கோடிக்கு மேலே கிணற்றுக்கு அடியில் பதுக்கி வைத்திருப்பது அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையுமே பார்த்திங்கன்னா இது ஒரு சர்ச்சை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிட்டு வரும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய மகன் உதயநிதி மற்றும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொன்முடி. பொன்முடி கைதாகி பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் என்ன தான் நடக்குது, என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி தான் ஆட்சி நடத்திட்டுருங்க, எப்படி தான் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக திடீர்னு ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா போன் போட்டிருக்காரு. அவர் போன் போட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியை களைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நீ பார்த்துக்கப்பா, இனிமேல் என்ன எதுக்கும் கூப்பிடாத, நானே இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத, என்னை பார்க்க வரதுக்கும் வராத, நீ சுற்றுப்பயணத்துக்கும் எதுவும் வராத. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலினை மோடி அவர்கள் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கிட்டார். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே கைதாக போகிறாங்க இன்னும் ஒரு சில தினங்களில். அதனால் ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆட்சிக்காலம் இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பதவியை பறிபோகும் நிலையில் இருக்கிறது. வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ.